கலர் ஒரு எக் காட்டுறேன். பர்பிள் கலர் எக் சால்ட்டட் டக்குன்னு சொல்லிட்டு இந்த எக்கை தான் ட்ரை பண்ணுவேன். பண்ணணும் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு என்ன இதெல்லாம் ஃபிஷ்ஷு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நீ அப்படியே அங்கே போயிட்டு எல்லாமே இருக்குது. ஆல்கஹாலி பெவரேஜ் ஜீரோவில் நிறையா இருக்குது. மவுண்டன் டியூ அது இதுன்னு. அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளூ ஒன்று. அது குடித்தேங்க, கேவலமாக இருந்தது. ஜீரோ தான். கன்றாவி வாயிலே வைக்க முடியல. கேட்ரட் தேடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அதுதான் வந்து எனர்ஜி. ஒரு 2 லிட்டர் கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே இல்லை, இங்கே வேறு மாட்டு போகலாம். 7-Eleven அந்த மாதிரி போயிட்டு வந்தாச்சு. உள்ளே ஒன்றுமே இல்லை, பணனால இல்லை. அப்புறம் எங்கே போனேன்னு கேட்டால் சும்மா போனேன் வாக்கிங், அவ்வளோதான். நாங்கள் இருந்ததை விட இந்த சிட்டி பெரிய சிட்டி. காலைல செம பரபரப்பாக 7-7:30 மழை வரும் போல். 8 மணி 7-7:30 7:40 ஆச்சு. மழை வர மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக காடியப்பன் ஒரு ஃப்ரீ ஜிம் பிடிச்சோம். 250 பீசஸு. அதை அப்படியே ஒரு பாஸ் ஆகிட்டு ரெடி பண்ணி ஃப்ரீயாக பிடிச்சிட்டோம். நல்லா தான் இருக்குது. ராவா பார்ப்போம். காடியோ தான் பண்ணணும். காடியோ முடிச்சுட்டு அப்படியே வந்து மீல் எடுக்கணும், கண்டினியூ பண்ணுறதுக்கப்புறம். காடியோ முடிச்சிட்டோம். குட் செஷன் மாதிரி தான் இருக்குது காடியோவே. அப்புறம் போசிங் பண்ணி காட்டினேன், நல்ல ரிவ்யூ தான். ஓகே, பெட்டராக பண்ணுறேன் போசிங். அப்படி கண்டிஷனும் நல்லா இருக்கேன். ஹோப் இப்போ தான் கார் லோட் பண்ணிட்டு பார்ப்போம். ஹோப் ஃபார் தி டே. ரூம் போயிட்டு விளாக் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் சின்ன கிச்சன். ஆனால் அந்த ஸ்கின்னை மட்டும் அவுட் பண்ண மனசே வர மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குண்ணா. இதையும் கட் பண்ணல, குட்டி குட்டியா. அதையும் கட் பண்றேன். ஃபேட் போன மட்டும் எடு. போன எடுக்க தெரியாதா? செஃப் தான நீ. அதுக்கு எடு. செஃப் மட்டும் போன மட்டும். செஃப் மட்டுமா? செஃப் மட்டும் தான் எடுத்து நிக்கிறீங்க. அழகு எடுக்கணும். போன மட்டும் அழகா ஃபில்லட் பண்ண பாப்போம். நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் செக் பண்றேன். நீ செஃப்பா இல்ல பாப்போம். செஃப்பா நான் செஃப்பே கிடையாதுங்க. நான் புச்சரி செஃப் இல்ல. நான் வந்து கான்டினென்டல் செஃப். புச்சரி என் ஃப்ரெண்டு. எல்லாமே தெரிஞ்சுக்கணும்டா. தெரிஞ்சுக்க வேண்டியதா எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதா. கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மிஷினரி மட்டும் தான் பண்ண தெரியும் சொல்லுதியா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? நான் வந்து சேனல்ல போடுறேன். நான் மிஷினரி பேசி சொல்ல கண்டிப்பா இல்லைங்கண்ணா. அது மட்டும் இல்லைங்க. பார்த்ததெல்லாம் கண்டதெல்லாம் கனவா? அப்புறம் கையோட வந்துடும் போல. எவனோ என்னைய திறந்த ரூம்ல யாரோ கட்டில சாய்ச்சி போட்டாங்க. ஒரே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். அடிங்களா? இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணக்கூடாது இதுல. நாளைக்கு காலையில எழுந்து ஃபிட்னஸ் கிளாஸ் போயிடலாம். போட்டு சானா இருக்கா பார். கார்டியோ தானே காலைல எழுந்திருச்சுனா முடிச்சிட்டு வந்தறனால சானா செக் பண்ணா பார்த்தா இருக்குங்க. கார்டியோ பண்றது போவோம். அப்புறம் ஏன்டா பறக்கற நீங்க? நாளைக்கு 17ஆம் தேதி ரெஸ்ட். 17ஆம் தேதிக்கு மெஷின் ஓடுமான்னு தெரியல. எந்த மெஷின்? ஏன் மெஷின் தான். ஏன் எனக்கு ரொம்ப பீட் அப் ஆகுற உடம்பு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க. விஜய் எப்படி ஒரு நாள் ரெஸ்ட் தானே? இல்லை, நான் அதை ஷோட எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுருக்கேன். ஓகே, ஈவினிங் ஜிம் பண்ணிட்டோம்.
எங்கேயாவது தர மாட்டாங்க ஒரு டைமு. மீல் சாப்பிடணும் கொலகாரம் இதுக்கும் எடுத்து திங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இங்கேயா இங்குள்ளே போனால் போதும். இந்த இடம்லாம் பார்த்து இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் வந்துச்சு. இந்த இடத்துல சி போட்டுருச்சு. இங்கெல்லாம் ட்ரைசெப்ஸ் எல்லாம் வெயின்ஸ் ஓடிட்டு இருக்கு. இங்க ரோடு 16ஆம் தேதி ஒரு ரோடு இல்லையா ரோடு யாருண்ணா அதான் ஃபைனல் இருக்கு. சரியா? கண்டிப்பா நல்லா இருப்பேன். போசிங் ரொட்டீன் மட்டும் அடுத்து நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரோ இதில் தனியாக தெரியுது ப்ரோ ஸ்பைசஸ். நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல வச்சுட்டு அப்போது மிளகா ஸ்பைஸ் வேறு மாதிரி இருக்குது. மைக்ரோவேவில் போட்டு எடுத்தோன்னே காரமாக இருக்குது. போமா கேம் மாதிரியா? நம்ம ஜிம்மே கொஞ்சமாக என்டர்டைன்மெண்ட் உள்ளே இருக்கு. எல்லாமே பண்ணலாம். எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தானே. இன்னொன்று நான் இந்த ஊரை பற்றியே எகைன் நாங்கள் பழைய சர்ஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே சானா கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. நேற்று போன இடத்துல நல்லா இல்லை. அண்ணன் மசாஜர் சேரில் இருக்கார் அண்ணன். அண்ணா ஓகே நைஸ். எகைன் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல் பாடி ஷோஸ். ஏன்னா இன்னைக்கு நான் ஃபுல் பாடியா? சரி. அது லேட்டாக தான் போகும். மேலேருந்து கீழே அப்படி போகும். வெறும் காஃப்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறது? இந்த ரிமோட் எடுத்து மேனுவல் ஆக்சஸ் பண்ணால் மேபி த சான்ஸ் தென் இதில் பார்க்கலாம் எங்கே போயிட்டுருக்குன்னு. அப்புறம் என்ன வச்சு விட்றவா அதிகமாக கொட்டையும் பாருங்க முதுக்கு. அப்புறம் தெரியும். கை உள்ளே வச்சுக்கோங்கண்ணா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே என்னன்னு தெரில என்ன ஒர்க் அவுட்னு. சர்ச் அகைன் சர்ச். ஓ ஆங்கிள் இப்படி இருக்கா? போயிட்டு சும்மா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கார்ப் வேறு எடுத்துருக்கேன்னா கேட்டோரைட் ஒரு சரியான ஒரு சம்பவங்க ஹைட்ரேஷனுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாருமே டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். லைக் எப்படின்னா கார்ப் எனக்கு இருக்குது, பட் இருந்தாலும் டயர்டாக இருக்குது. போய் தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி சுற்றிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். லெக் டே தான். ரொம்ப பரபரப்பாக ட்ரெயின் பண்ண போகிறதில்ல. பார்க்கலாம். தலைமை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அண்ணா அங்கே கார்டியோ பண்ணிட்டுருக்காரு. அங்கே இருக்கார் அண்ணன். ஓகே பாடி நீட் சம் ரெஸ்ட்டுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பாடியெல்லாம். வி நீட் சம் ரெஸ்ட். only 4 days out for our show. In the show only 4 days out
ஃபார் மை ஷோ அண்ட் ராஜ் ஷோ 2 பேர்த்தோட ஷோவும் ஒரே நாள் தான். WNBF பாடி பில்டிங் நான் பண்ணுறேன், ஃபேண்டம் கிளாஸ் அண்ட் மென்ஸ் ஃபிசிக்கும் பண்ணுறேன் WNBFல. வின் ஆர் லூஸ் ஐ கிவ் மை பெஸ்ட். கண்டிஷன் வைஸ் சூப்பராக இருக்கேன். பார்ப்போம், அங்கே போய் பர்ஃபார்மர் தான் இருக்குது. ஈஸி மேன். பற்றிக்கிச்சுங்க. ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் தான். ஸ்டார்ட் பண்ணிட்டு பற்றிக்குது. மூட் ஸ்விங்ஸ் மாதிரி ஆகிட்டுருக்கு. இவன் வேறு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. வெயிட் எடுக்க போனால் அந்த அவனை தாண்டி தான் போகணும் போல. வெறியாகுது நமக்கு. வீட்டியாக குண்டி கிண்டியாக டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பார்த்தா சரிகோ. கஷ்டம். ஆல்மோஸ்ட் 2 மீல் கவர் பண்ணிட்டேன் நீங்கள் ஃபுல்லாகவே. இனி இதுக்கப்புறம் ஒரு 3rd மீல் இருக்குது. எவ்ரி 2 hours 1 மீல் எடுக்கிறோம். 2.5 hours ஒன்ஸ் 4 மீல் தான் பிரிச்சுருக்கேன். அண்ட் தென் நாங்கள் வீட்டுக்கு ரூம் போயிட்டு ஓட்ஸ் பனானா எக் வச்சு ஒரு கேக் மாதிரி, சாரி ஓட்ஸ் இல்லை, பனானா எக் வச்சு ஒரு கேக் மாதிரி, அதான் லாஸ்ட் ஃபைனல் டெசர்ட் மாதிரி. ஒரு மாதிரி தள்ளுது மைண்ட் செட் எல்லாம். ஒன்றும் இல்லை, பண்ணு மூடிட்டு பண்ணு. டூ லஞ்சஸ் மேன். பாடி இந்த மாதிரி சோறாகி பார்த்ததில்ல. சோறாக இருக்கு பாடி. ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகுது, பாடியை தள்ளுது. அம்மா யார் சாப்பிட்றீங்கன்னு பார்த்தாலும் இப்போ கோவம் தான் வருது எனக்கு. அவங்கள ரசிக்கவெல்லாம் தோணல. நம்மளே சோறு இல்லாமல் இருக்கோம். இன்னைக்கு கொடுத்ததுனாலே என்னவோன்னு தெரில, இன்னைக்கு கொடுத்ததுனால என்னன்னு தெரில. அது என்ன பண்ணுச்சுன்னே தெரியாத மாதிரி பாடி. எங்கடா உள்ள இறக்குன சோறுலான்னு. அப்படி விட்டுட்டா கூட ஒன்றும் தெரியாது போல. சொல்லிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுங்க அப்புறமா.
ஆமாம் லாஸ்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சுக்கோட சொல்லிடலாம் அண்ணா லோடிங்கே வேண்டாண்ணா. கமான் மேன் விடாத. நல்லா போயிட்டுருக்கு ப்ரெப்பு, நல்லா தான் போயிட்டுருக்கு, அதான் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டைமு ஒரு மாதிரி இருக்குது இந்த மைண்டு, இல்லை உடைக்க மைண்டு மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டுருக்கு. That's it, man. See. Yumma. Oh, shit, that's good. சும்மா உள்ளுக்குள்ள தெரியுது இதெல்லாம். கமான்ரா. கமான்ரா. அவ்வளோதான். லெக் கேர்ள்ஸ் முடிச்சுட்டு காப்ஸு அது முடிச்சுட்டு கார்டியோ இருக்குது, அதையும் முடிச்சுட்டா சாணா முடிச்சுட்டு தான் ரூம் போகணும். ரூம் போயிட்டு நெக்ஸ்ட்டு 2 மீல் இருக்குது. ரைஸ் அண்ட் சிக்கன் இருக்குது. கொஞ்சம் ரைஸ் ஒரு குக்குட் ரைஸ் ஒரு 382, ஆமாம் 300 வரும். அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 50 கிராம்ஸு. அதுக்கப்புறம் எக்கும் பனானா அது கேக், அதை வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம். ஓகே, அண்ணன் சொருகிட்டேங்க, அதனால் ஐ டூ கால்ஸ். முடியல. எங்கடா இருக்குது பிடிக்க? Come on. ஸ்ட்ரெச்சு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, வர அடுத்த செட்டு. ஓகே, நான் அடுத்து ஒர்க் அவுட் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோட. நெக்ஸ்ட் கேப் வர வரைக்கும் இதான் வேலை.
they load. How much for the load? வெளியே நைட் வியூ. அவனை என்ன சைஸ் பில்டிங் கட்டி வச்சுருக்கானுங்க, வேறு லெவல் இருக்குங்க. சீனாக இருக்குல்ல. இங்கே ஃபுல்லாக ஸ்லம் மாதிரி, ஆனால் அது ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இந்த லைன் ஃபுல்லாக ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அப்புறம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது.